ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் இந்த காரில் வந்து திடீர்னு வண்டி ஜெர்க்காக ஆரம்பிச்சிச்சு. வண்டி டிரைவிங் அப்போ நல்லா ஜெர்க்காக ஆரம்பிச்சிச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. வண்டி செகண்ட் கியர் தேர்ட் கியர் போட்டால் கூட வண்டி ஒரு மினிமம் ஸ்பீடில் தான் போச்சு. ஒரு 20-30 அதுக்கு மேலே போகல. ஒரு 4th கியர் வரலையுமே நமக்கு அந்த ஸ்பீடு தான் வந்துச்சு. சரி, என்ன ப்ராப்ளம்ன்றதுக்காக இது ஒரு சர்வீஸ் சென்டரில் விட்டேன். அந்த சர்வீஸ் சென்டரில் ஒன்று ஒன்றா கழட்டி பார்த்தாங்க, என்னெல்லாம் செக் பண்ணாங்க. ஒன்று அந்த இசிஎம் போர்டு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இசிஎம் போர்டு ப்ராப்ளம் இருக்குன்னாங்க. சரி, இசிஎம் போர்டு செக் பண்ணுவோன்ட்டு எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருந்தாங்க. டேஷ்போர்டு பார்த்தாவே தெரியும். இசிஎம் போர்டுக்கு மேலே இருக்க எல்லா ஸ்பேரும் கழட்டிகிட்ருக்காங்க. ஒன்று ஒன்றா கழட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இசிஎம் போர்டு தான் மெயினான ஒன்று. அதோடய ப்ரைஸ் மட்டுமே ஒரு 30,000 வருது. சரி, என்ன இது எப்படி இந்த ப்ராப்ளத்தை ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சின்ன ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், செக் பண்ணால் தாங்க தெரியும் அப்படின்னாங்க. நண்பர் கழட்டி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஃபுல் ஃப்ரேமு, அந்த கீழே இருக்க ஃப்ரேமு ஃபுல்லாக கழட்டினா தான் இந்த இசிஎம் போர்டு எடுக்க முடியும். ஒன்று ஒன்றா கழட்டி மொத்தமாக அதை எடுத்துட்டாரு. மேலே இருக்க ஃப்ரண்ட் அந்த ஃப்ரேமே கழட்டி எடுத்துட்டாரு. ஏன்னா தண்ணி அந்த இசிஎம் போர்டுக்குள்ளே போகக்கூடாதுனால நல்லா பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. நல்லா குவாலிட்டியாக நல்லா பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. நல்லா லைஃப் வந்துச்சு. நான் என்ன இஷ்யூன்னு தெரில, எதனால் அது ப்ராப்ளம்னு தெரில. அதேமாரி ஃப்ரெண்டு என்ன சொன்னார், இந்த இசிஎம் போர்டு இது தான், அந்த ஃப்ளக்கில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னாரு. ஃப்ளக்லேருந்து இசிஎம் போர்டுக்கு கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை ஒயரிங் ப்ராப்ளமா என்னான்ட்டு செக் பண்ணுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் கழட்டி பார்த்துட்டு இருந்தார். ஏதோ ஒயரிங் ப்ராப்ளம் இருக்குமா என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக தான் எல்லாம் நிதானமாக வேலை செஞ்சாங்க. ஒரு ஒயராக இது அட்டாச் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்தார். எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா, ஒயரிங் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, என்ன இது அப்படின்ட்டு அவர் பார்த்தாரு. நீங்களே அதில் பார்க்கலாம் அவங்க எப்படி செக் பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா அதுலேருந்து அது சப்ளை கரெக்டாக போதா இல்லையா, அது முக்கியமான ஒன்றுங்களே. ஏன்னா சப்போஸ் சப்ளை போகலன்னா ஒயரிங் ப்ராப்ளம் தான். ஒயரிங் செக் பண்ணால் என்ன ஏதுன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். நண்பர் தான் சொன்னார். பொறுமையாக இது எல்லாமே அட்டாச் பண்ணி இது எல்லாத்தையும் பார்த்து செய்கிறது ஒரு நிதானமாக செஞ்சாங்க. ஏனோ தானோன்னு இல்லாமல் பொறுமையாக அந்த மெக்கானிக் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அங்கேயும் திருவண்ணாமலையில் ஏதாவது ஒரு கார் ப்ராப்ளம்னா இந்த மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் அனுப்புகிறேன், நம்பரும் அதில் போட்டு வைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு இந்த நம்பர் காண்டாக்ட் நம்பர் ஏதாவது தேவைன்னா, மெக்கானிக் நம்பர் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அவங்க நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஏன்னா முக்கியமான ஒரு இதுன்றதுனால பார்த்து பொறுமையாக செய்யணும் வேலை. ஏன்னா ஒரு சப்ளையும் பார்த்துட்டு கரெக்டாக தான் இருக்குது, லைன்லாம் கரெக்டாக தான் வருது, ஒயரிங் ப்ராப்ளம் இல்லை, இன்ஜெக்டர் தான் ப்ராப்ளம். அப்புறம் இன்ஜெக்டர் சென்னைக்கு அமுச்சு விட்டு அதை நான் பார்த்தோம், அதை ரெடி பண்ணோம். அதுக்கு அடுத்தது இன்ஜெக்டர் ரெடி பண்ணி வந்ததுக்கப்புறம் இது ஸ்பார்க் ஃப்ளக்கு. இந்த ஃப்ளக்கு 4மே 2 என்னவோ இது போயிடுச்சு. இந்த மாதிரி பிளாக் ஆகிடுமா, அது நல்லா செக் பண்ணி காமிச்சா அது ரெட் கலரில் அப்படியே ரொம்ப பழுப்பு கலரில் தான் ரெட் கலரில் வருங்களாம். அதுதான் நல்லா இருக்கும். இது ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது 2 தான் போயிருந்துச்சு. சரி, மாற்றும் போது மொத்தமாக மாற்றிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மெக்கானிக் சொன்னார். சரி, அவர் சொன்னது மாதிரி எல்லாத்தையும் கழட்டி 4 ஃப்ளக்கையும் கழட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரே செலவாக போயிடும், திருப்பி அதில் கை வைக்க தேவையில்ல. அதேமாதிரி அந்த ஃப்ளக்கை கழட்டும் போது சப்போஸ் அந்த போல்டு உடச்சிச்சின்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடுமா. அது கொஞ்சம் சேஃப்டியாக கழட்டணும் அப்படின்னாரு. அடுத்த வாட்டி கழட்டும் போது கொஞ்சம் லூஸ் வைக்கிறேன் அப்படின்ட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு, வேலை செஞ்சு கொடுத்தாரு. 4 கழட்டிட்டாரு. 4 புதுசு
இப்போ புதுசு காட்டுறேன் பாருங்கள். இது 4மே புது ஃப்ளக்கு, 4 புது ஃப்ளக் தான். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால புதுசே வாங்கி மாட்டலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். 2ம் ஒரே வேலையாக பண்ணிட்டேன். இன்ஜெக்டர் வந்து இது ECM போர்டு வந்து சர்வீஸ் பண்ணி தான் போட்டேன். இது வந்து இன்ஜெக்டர் வந்து 4மே புதுசாக போட்டேன். 2 தான் ப்ராப்ளம், இல்லை நான் 4ஆக மாற்றிடுறேன்ட்டு